tamilcinemanew.in. காதலி சொன்னால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இப்படியுமா ஒருவன் செய்வான்? பாவி சண்டாலா என அப்பெயரை எடுத்துள்ளான் ஒருவன். அழகேசபுரத்தை சேர்ந்தவர் கஸ்தூரி. வயது 50. சில வருடங்களுக்கு முன்னர் கணவரை இறந்துவிட்டார். கஸ்தூரிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் ராஜ்குமார் ஒரு பெண்ணை காதலித்தார். திருமணம் செய்து வைக்கப்பட்டது. திருமணமாகி சில மாதங்களிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் பிரிந்து விட்டனர். ராஜ்குமார் தினமும் மனைவியை சந்தித்து வீட்டுக்கு வா என்று அழைப்பார். ஆனால் காதலி மனைவியோ, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உன் தாய் செத்து ஒழிந்தால்தான் வருவேன் என இறுதியாக சொல்லிவிட்டார். ராஜ்குமாரும் நடந்த சம்பவத்தை தனது தாயிடம் கூறியுள்ளார். நீ உன் காதலி மனைவியோடு வாழ வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும், இதுதானே உன் முடிவு என கூறி கஸ்தூரி நேராக சமையல் அறைக்குள் சென்றாள். மண்ணெண்ணெய் கேனை கையில் எடுத்து தலையில் ஊற்றிக்கொண்டார். ஆனால் கஸ்தூரியின் அன்பு மகன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் தீக்குச்சியை எரித்து தாய் மீது எரிந்துள்ளான். காதல் மனைவிக்காக தாய்க்கு உயிரோடு கொல்லி வைத்தான். கஸ்தூரி தீயில் எரிந்தாள். அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காதல் மனைவிக்காக தாயை உயிரோடு எரித்த மகனை ராஜ்குமாரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.